ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா சில ஆதாரத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன், கவனமாக பாருங்கள். இங்கே இருக்கிற எண்ணெய் நிறுவனம் எப்படி நம்மளுடைய அமௌண்ட்டை சுரண்டி இருக்குதுன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வகையான இதையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ என்னோடய மெசேஜை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வெட்னஸ்டே புதன்கிழமை, சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். என்ன மெசேஜ் வந்திருக்குது தெளிவாக பாருங்கள். இன்வாய்ஸ் ஜென்ரேட்டட் ஃபார் ₹882 ஷேர் டிஏசின்னு போட்டு அந்த நம்பர் ஆன் டெலிவரி டவுன்லோட் இன்வாய்ஸ்ன்னு இங்கே கீழே இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த இன்வாய்ஸு எத்தனாம் தேதி வந்திருக்குது நீங்களே டேட்டை பார்த்துக்குங்க. உங்கள் முன்னாடி தெளிவாக வச்சுருக்கிறேன். 4/3/2026 இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நான் புக் பண்ணது 4/3/2026. ஆனால் 2 நாளாக டெலிவரி பண்ணாமல் இந்த பில் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு இங்கே பாருங்கள், மறுபடியும் பில்லு வேறு ஜென்ரேட் ஆகி ₹942. இதோ உங்களுக்கு கீழே டேட்டு எல்லாம் தெளிவாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எத்தனாம் தேதி உங்களுக்கு வந்திருக்குது சனிக்கிழமைக்கு, இதோ ₹942 அப்படின்னு போட்டு வந்திருக்குது. மேலே பாருங்கள், உங்களுக்காக டீட்டெயில்ஸு ஸ்கேனை இது பண்ணியும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ மறுபடியும் ஒரு புது டிஏசி வந்திருக்கு. ஸோ நான் புக் பண்ணது புதன்கிழமை, ஆனால் 2 நாளாக டெலிவரி கொடுக்காம சனிக்கிழமைக்கு இந்த மெசேஜ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அன்னத்தன்னைக்கு டெலிவரி வந்தது. டெலிவரி வந்ததுக்கு அப்புறமும் இதோ இங்கே பாருங்கள், ஃபைனலாக இன்றைக்கி காலையில், ஓகேங்களா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் யுவர் ரீஃபில் புக்கிங் வித் இன்வாய்ஸ் நம்பர்னு போட்டு டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி டெலிவரி ஃபார் இண்டன்னு போட்டு இன்றைக்கி காலையில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இது எதுக்கு ஆதாரமாக காட்டுறேன்னா, ஏன்னா இனி 4 வருஷம் 5 வருஷம் கழித்து இதை நான் என்னோடய செல்லில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இப்போவே நான் பதிவு பண்ணுறேன். ஸோ நான் பதிவு பண்ணது புதன்கிழமை அப்படிங்கிறது 4/3/2026. 5ஆம் தேதியும் டெலிவரி பண்ணல, 6ஆம் தேதியும் டெலிவரி பண்ணல. நான் கூப்பிட்டு கேட்டிருக்கிறேன், சரிங்களா? அதுக்கு வருதுன்ட்டே இருந்தாங்க. சனிக்கிழமைனா வந்து பார்த்திங்கன்னா 7/3/2026 தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. 8/3/2026 அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பதிவு என்னுடைய செல்ஃபோன்லேருந்து நான் எடுக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதிலிருந்து நான் பதிவு பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்று தான், இதுதான் நம்மக்கிட்டக்கான ஆதாரம். எப்போ நம்ம புக் பண்ணோம், நம்மளுக்கு எப்போ மெசேஜ் வந்தது, எவ்வளவு நாள் டெலிவரி பண்ணாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்போ டெலிவரி பண்ணாங்கன்னு. டெலிவரி பண்ணுற பில்லுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமைக்கு ஒரு பில் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா 6/1 தான் புக்கிங் டேட் போட்டு டெலிவரி